தரமற்ற தீவனம். அது நல்ல தீவனம் என்று அர்த்தம் கிடையாது. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் கோழியில் எடை குறைய காரணம் என்னவென்று தெரிய போகிறோம். நேற்று நன்றாக சாப்பிட்ட கோழி இன்னைக்கு பார்த்த உடல் மெலிந்து எடை குறைந்து நிறைய பேர் கணித்திருப்பீங்க. நல்லா தீவனம் கொடுக்கிறேனே, நல்லா தண்ணீர் இருக்கு, ஏன் எடை குறைகிறது? பார்க்கலாம் வாங்க. இந்த கேள்விக்கு ஒரே ஒரு காரணம் கிடையாது, பல காரணம் இருக்கு. அதை ஒன்னொன்றா மெதுவாக பார்க்கலாம். முதல் காரணம், கோழி எவ்வளவு சாப்பிட்டாலும் குடல் புழுக்கள் தான் எடுத்துக்கணும். அதனால தீவனம் அதிகமாக சாப்பிட்டாலும் உடல் எடை குறையக்கூடாது. நாளுக்கு நாள் எடை குறையத்தான் ஆரம்பிக்கும். என காலத்தில் குடல் புழு நீக்கத்தை அவசியம். இரண்டாவது காரணம், மறைந்திருக்கும் நோய். சில நோய்ங்க ஆரம்பத்துல வெளியே தெரியாது, கோழி சாப்பிட்டு இருக்கிறது தான் நல்லா தெரியும். ஆனா உடலுக்குள் நோய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். முதல் அறிகுறி எடை குறைவாகவும் இருக்கலாம். அதனால நடத்தை மற்றும் உணவு சாப்பிடும் அளவை தினக்கும் நாம கவனிக்கணும். மூணாவது காரணம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, தரமற்ற தீவனம். அது நல்ல தீவனம் என்று அர்த்தம் கிடையாது. பூஞ்சி பிடிச்ச தீவனம் அல்லது சத்த குறைவான தீவனம் நல்ல வயிறு நம்பும், ஆனா உடல் வளர்ச்சி அடையாது, எடை குறைவாத்தான் வரும். தீவனம் நன்கு பார்க்கணும். நான்காவது காரணம் பார்க்கலாம், மன அழுத்தம். கோழிகளுக்கு கூட மன அழுத்தம் வரும். அதிக சத்தம், அதிக வெப்பம், கூட்ட நெரிச்சல், கோழியின் எடையை இதுக்கு காரணம், பெரிய காரணம். ஐந்தாவது காரணம் தண்ணீர். பல பேர் சாதாரணமா எடுத்துக்கிறாங்க, ஆனா சுத்தமான தண்ணீர் இருக்க வேண்டும். தனியான தீவனம் எடுத்துக்காது, தனியார் தண்ணீர்ல இதுக்குமே எடைக்குரிய காரணமாக இருக்கும். ஆறாவது காரணம் வெப்பநிலை மாற்றம். திடீர் மழை, இரண்டுமே கோழியின் உடலை பாதிக்கும். வெயில் அதிகமா தான் கோழி தண்ணீர் அதிகமா குடிக்கும், ஆனா தீவனம் குறைவாக சாப்பிடும். அதனால எடை குறைய ஆரம்பிக்கும். எடை குறையாம இருக்க என்ன செய்ய வேண்டும்னா, தினமும் கோழியில நம்ம கவனிக்கணும். சரியான தீவனத்தை கொடுங்க, சுத்தமான தண்ணீர் கொடுங்க, எப்பவும் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குடல் புழு நீக்கத்தை சரியான முறையில் செய்யுங்க. வாங்கணும். புதிய கோழி ஒன்று எடுத்தீங்கன்னா கொண்டு வந்தீங்கன்னா கூட்டத்தோட சேர்த்தாதீங்க. நண்பர்களே, ஒரே நாளில் எடை குறைவதில்லை. அது சில அறிகுறிகளை காட்டித்தான் கோழிகளுக்கு எடை குறைய வாய்ப்பு வரும். அதை நம்ம கரெக்டா பார்த்தீங்கன்னா வரும் பெரிய நஷ்டத்தை தவிர்க்கவும். உங்க கவனத்துக்கு நாங்க வர புதுசா இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தனமா இருக்கு, ஒருவருக்கு கோழிங்க கொத்தி சண்டை போட்டுக்குது. ஏன்னு தெரியுமா? இந்த அறிகுறி தான். ஆனா உண்மையில கோழிங்க கொத்துறது பல காரணம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. அந்த காரணங்களை விரிவாக பார்க்கலாம். வீடியோவை முழுமையா பாருங்கள். கோழிகளுக்கு போதுமான இடம் இருக்குதுன்னு முதல்ல பாருங்க. சிறிய இடத்துல நிறைய கோழி வச்சிருந்தீங்கன்னா ஒரு கொத்தி கொள்ளும், சண்டை போட ஆரம்பிக்கும், கொத்தும். அதை பார்த்து சரி செய்யுங்க, பெருசா போடுங்க, கூட்ட நெரிசல் இல்லாம பாத்துக்கோங்க. அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோழிகளுக்கு போடும் தீவனம், சரியான சத்து தீவனத்தில் குறைபாடு இதுவும் இருந்தாலும் ஒரு கோழி கொத்துக்க ஆரம்பிக்கும். சத்து குறைபாட்டாலும் இது கோழிகள் ஒன்று கொத்தும். மூன்றாவது காரணம் அதிக வெளிச்சம். பனையில இரவு முழுவதும் லைட் போட்டு வச்சிருப்பாங்க, அதனாலையும் கோழிகள் கொத்தும். கோழிகள் ஓய்வு எடுக்காம ஒரு கோழிங்க கொத்தி ஆரம்பிக்கும், பழக்கமா மாறி எப்பயுமே கொத்த ஆரம்பிச்சிருது. நான்காவது காயம். ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் அந்த சிவப்பு நத்தத்தை பார்த்து மற்ற கோழிகளை கொத்த ஆரம்பிக்கும். காயம் உள்ள கோழிகளை தனியா எடுத்து வச்சுக்காங்க. ஐந்தாவது காரணம்
தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்தாலும் தீவனம் இருக்கலாம். ஆனா தண்ணி சரியான கிடைக்காம போனாலும் இதுவும் ஒரு காரணமாக நிறுத்தும். மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கோழிகள் ஒன்றுக்கொன்று கொத்தும். சுத்தமான தண்ணியை உறுதிப்படுத்தி வைங்க. இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வதுன்னு வாங்க பார்க்கலாம். பண்ணைய இரவு சக்தி ஆரம்பிங்க. சத்தான